ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 9 to 10 லிட்டர் தான் டீசல் கன்சம்ஷன் ஆகும். அந்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 to 5 ஏக்கர் வரைக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 5 ஏக்கர் கவர் பண்ணலாம். 15 மணி நேரம் இல்லை 20 மணி நேரம் வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணலாம். எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது இன்ஜினில். நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா 2 த்ரெஷரு, அது இல்லாமல் மல்டிபிள் த்ரெஷர் ஸ்பீடு, அதாவது 16 வகையான தானியத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த மிஷினால். இந்த மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர் பார்த்தீங்கன்னா கீழே இழுக்கிறது கீழே வந்து டவுன் பண்ணோம் அப்படின்னா ஹை லோன்னு இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்பிஎம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டோம்னா ஹை ஸ்பீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரெஷர் சொல்லியிருந்தேன், டபுள் த்ரெஷர். ஃபஸ்ட்டு த்ரெஷர் அதாவது 80% சோளத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே த்ரெஷிங் பண்ணிவிடும். இது பண்ணாததை பீட்ரு பண்ணும். பீட்ரும் பண்ணாததை பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி செப்பரேட்டர் பண்ணும். இதுதான் செகண்ட் த்ரெஷர்னு சொல்லுவோம். மற்ற எந்த காம்படிட்டர் மிஷின்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி செப்பரேட்டர் இருக்காது. நம்ம மிஷினில் மட்டும்தான் ரோட்டரி செப்பரேட்டர் யூனிட் வச்சுருக்கோம். வணக்கம், என் பேர் பார்த்தீங்கன்னா கணேசன். நான் நியூ ஆலண்டில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆலண்ட் 5.30 என்ற கம்பைன் ஹார்வெஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். இதனோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா 131 ஹெச்பி அசோக் லைன் இன்ஜின் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான கட்டர் பார் கொடுக்குறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் கட்டர் பார், அதாவது 12 அடி நீளமுள்ள இந்த கட்டர் பார் ஒன்று கொடுக்குறோம். அது இல்லாமல் பேடிக்குன்னு தனியாக ஒரு 15 அடி கட்டர் பார், இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 15 அடி கட்டர் பார் நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம். இந்த கட்டர் பாரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற கட்டர் பார் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டையை அறுத்து டேரெக்டாக உள்ளே எடுத்து போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அதிகமாக வரும். நம்ம கட்டர் பார் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டையை உள்ளேயே வந்து அமுக்கி கீழே விடுறதுனால, உருவி விடுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோள கதிர் மட்டும்தான் உள்ளே போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா 100% க்ளீன் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா 131 ஹெச்பி அசோக் லைன் இன்ஜின் கொடுக்குறோம். ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 9 to 10 லிட்டர் தான் டீசல் கன்சம்ஷன் ஆகும். அந்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 to 5 ஏக்கர் வரைக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 5 ஏக்கர் கவர் பண்ணலாம். 15 மணி நேரம் இல்லை 20 மணி நேரம் வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணலாம். எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது இன்ஜினில். கேபின் நான் ஏசி கேபின், ஏசி கேபின் 2 விதமாக கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கேபின். இந்த ஏசி கேபின் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஆப்ரேட்டரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்காக. அதாவது மற்ற காம்படிட்டர் மிஷின் பார்த்தீங்கன்னா நான் ஏசியில் ஓட்டுவாங்க. அதாவது காம்படிட்டர் மிஷினு ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் ஓட்டுறதே பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் நம்ம பார்த்தோன்னா 15 மணி நேரம் 20 மணி நேரம் கொடுத்தா கூட நம்ம வந்து ஆப்ரேட்டரு ஈஸியாக ரன் பண்ணுவார். ஏசி கேபினாக இருக்கிறதுனால டஸ்ட்டு வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார். இப்படி எல்லா கண்ட்ரோலும் ஏசி கேபின் உள்ளே ஆப்ரேட் பண்ணுறதுனால அவர் இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 த்ரெஷர் கொடுக்குறோம். மற்ற காம்படிட்டர் மிஷின் பார்த்திங்கன்னா சிங்கிள் த்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். நம்ம மிஷினில் பார்த்திங்கன்னா 2 த்ரெஷரு, அது இல்லாமல் மல்டிபிள் த்ரெஷர் ஸ்பீடு, அதாவது 16 வகையான தானியத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த மிஷினால். இந்த நியூ ஆலண்ட் கம்பைன் ஹார்வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா த்ரெஷருக்குன்னு தனியாக மோட்டர் ஒன்று, வேரியேட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். மொத்தம் 3 வேரியேட்டர் வந்து இந்த மிஷினில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷர் வேரியேட்டர். அந்த த்ரெஷர் வேரியேட்டரை பார்க்கலாம் வாங்க. இந்த த்ரெஷர் வேரியேட்டர்னு ஒன்று சொல்லியிருந்தோம்ல, அந்த த்ரெஷர் வேரியேட்டர் இது தாங்க. 16 வகையான தானியத்தையும் இந்த மிஷினால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறோம். அதாவது மற்ற காம்படிட்டர் மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணோன்னா புள்ளியை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது பெரிய புள்ளி சின்ன புள்ளின்னு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்மள்தான் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷர் வேரியேட்டர் கொடுத்து இதில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக மோட்டர் ஒன்று கொடுக்குறோம். இந்த எலக்ட்ரிக்கல் மோட்டர் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கேபின் உள்ளே இருக்கும். அதனால் புள்ளியை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சப்போஸ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கீழே வந்து நம்ம இதுக்கு மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கேபின் உள்ளே இருக்கிறதுனால ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன் வேரியேட்டர். இந்த ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற காம்படிட்டர் மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா புள்ளியை தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேரியேட்டர் கொடுத்துனோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இந்த மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர் பார்த்தீங்கன்னா கீழே இழுக்கிறது கீழே வந்து டவுன் பண்ணோம் அப்படின்னா ஹை லோன்னு இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்பிஎம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டோம்னா ஹை ஸ்பீடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டர்னு ஒரு இதுவாக கொடுத்துருக்கோம். நம்ம எதுக்குன்னா அக்குமுலேட்ரு நம்ம ஒரு கட்டர் பார் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் உள்ள கட்டர் பார். சப்போஸ் போகிறோம் மேடு பள்ளம் வந்து மேலே ஏறி இறங்குது அப்படின்னா இந்த அக்குமுலேட்டர் இல்லை அப்படின்னா இங்கே வந்து சிலிண்டர் பின்னு கட் ஆகுறது போகிற அந்த மாதிரி பிரச்சனை வரும் மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம அக்குமுலேட்டர் கொடுக்குறதுனால என்னென்னா, ஒரு பள்ள மேடில் மேலே ஏறி இறங்குறோம் அப்படின்னா கட்டர் பார் வந்து பார்த்திங்கன்னா அப் டவுனுன்னு அதுவாக பண்ணிக்கும்.
அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோல்டிங் ஆகிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா அக்குமுலேட்டர்னு ஒரு அமைப்பை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த அக்குமுலேட்டர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா மற்ற காம்படிட்டர் மிஷினில் எந்த மிஷின்லையுமே இருக்காது. நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறோம். ஏன்னா ஹை ஸ்பீடாக ஓட்டுறோம். ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 3 to 5 ஏக்கர் வரைக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஜோல்டிங் ஆக பார்த்தோன்னா கட்டர் பார் வந்து பின்னு கட்டாயி கீழே விடும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம அக்குமுலேட்டரு ப்ளஸ்ஸு கட்டர் பார் ஹெவி ஸ்பீடு கட்டர் பார் கொடுக்குறோம். அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரோட்டரி செப்பரேட்டர்ன்ற ஒரு யூனிட்டை நம்ம கொடுக்குறோம். இந்த ரோட்டரி செப்பரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஹார்வெஸ்ட் மூடு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு போட்டோம் அப்படின்னா இந்த ரோட்டரி செப்பரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றும். காரணம் என்னென்னா, ஹெவியாக நம்ம டஸ்ட்டு வந்து ரேடியேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா சோக்கப் ஆகும், ஹீட் பிரச்சனை வரும். அதாவது இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாகி வண்டி வந்து கொஞ்ச நேரம் நிறுத்தி ஓட்டுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை நம்மளதில் வராது. காரணம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டரி ஸ்க்ரீனை கொடுக்கறதுனால இங்கே நம்ம ஒரு 50% அந்த டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவே கிளியர் பண்ணிவிடும். டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 300 லிட்ரு. இந்த 300 லிட்ரு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா 30 மணி நேரம் வரைக்கும் ஓட்டலாம். அதாவது 2 நாள் வரைக்குமே நீங்கள் வண்டியை ஓட்டலாம். அப்படி இல்லைனா ஒரு 150 ஏக்கர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை இந்த ஃபில் பண்ணோம் அப்படின்னா கவரேஜ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற காம்படிட்டர் மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டாவாக்கர், அதாவது ஏணின்னு சொல்லுவோம். இந்த ஏணி பார்த்தீங்கன்னா மற்ற காம்படிட்டர் மிஷினில் 4 ஏணி தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாவாக்கர் கொடுக்குறோம். எதுக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 5 ஏக்கர், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 5 ஏக்கர் கவர் பண்ண முடியும்னு சொல்கிறோம். எதனாலனா அவ்வளோ ஸ்பீடு நம்ம போக பார்த்து அதாவது அதில் வர டஸ்ட் எல்லாமே வெளியே வரணும். அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா 5 ஏணி கொடுக்குறோம். 3 சீவ் பாக்ஸ், அதாவது ஜல்லடை பார்த்தீங்கன்னா 3 சீவ் பாக்ஸ் கொடுக்குறோம். ப்ரீ சீவ், அப்பர் சீவ், லோவர் சீவ்னு சொல்லிட்டு 3 சீவ் பாக்ஸ் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தானியத்துக்கும் 16 வகையான தானியத்தை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறோம். அதில் பார்த்தோன்னா ஒவ்வொரு டைமும் ஜல்லடை எதனா மாற்றணுமா அப்படின்றது கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். எது வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தானியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மேனுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மெத்தடை நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய டூல்ஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். அதாவது டூல்ஸை வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக டூல்ஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர் சொல்லியிருந்தால ஏருக்கு க்ளீன் பண்ணுற ஓஸும் கொடுத்துருப்பாங்க. கம்பெனிலேருந்தே கொடுத்துருவாங்க. அதனால் ஏர் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்கோம். 12 வோல்ட் பேட்டரி 2 கொடுத்துருக்கோம். 24 வோல்ட்டு தான் நம்ம சப்ளை எடுக்கணும் அதிலேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொல்லி 3 வேரியேட்டர் சொல்லியிருந்தேன். 3 வேரியேட்டரில் பார்த்தோன்னா இந்த 3வது வேரியேட்டர் ஸ்பீடு வேரியேட்டர்னு சொல்லுவோம். வேரியேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம போகிற ரோட் ஸ்பீடு அங்கே பார்த்தோன்னா 4 கியரு, மொத்தம் 5 கியரு, 4 ஃபார்வேர்டு 1 ரிவர்ஸு. லோ கியரில் தான் விழும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பார்த்து லோ கியரில் தான் விழும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்ட்ரு லிவர் பார்த்தீங்கன்னா கேபின் உள்ளே இருக்கும். இந்த சிலிண்ட்ரு லிவரை ப்ரெஸ் பண்ணனா இது வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய புள்ளியாகவும் இது சின்ன புள்ளியாகவும் மாறிடும். அப்போ மூவ்மெண்ட் ஆக பார்த்தோன்னா ஸ்பீடு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா வேரியேட்டர் நம்ம ஸ்பீடு வேரியேட்டர் ஒன்று கொடுக்குறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரெஷர் சொல்லியிருந்தேன், டபுள் த்ரெஷர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரெஷர், அதாவது 80% ஆன சோளத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே த்ரெஷிங் பண்ணிவிடும். இது பண்ணாததை பீட்ரும் பண்ணாததை பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி செப்பரேட்டர் பண்ணும். இதுதான் செகண்ட் த்ரெஷர்னு சொல்லுவோம். மற்ற எந்த காம்படிட்டர் மிஷின்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி செப்பரேட்டர் இருக்காது. நம்ம மிஷினில் மட்டும்தான் ரோட்டரி செப்பரேட்டர் யூனிட் வச்சுருக்கோம். அடுத்தது கேபின் உள்ள போய் கேபின் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற காம்படிட்டர் மிஷின் போல தான் கிளச்சு, பிரேக்கு, ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா சென்சார் டைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 லிவர். இந்த 3 லிவர் தான் ஹைலோ லிவர். அங்கே ஸ்பீடு வேரியேட்டர்னு ஒன்று சொல்லியிருந்தாலும் அந்த சிலிண்டரோட லிவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த லிவரை முன்னாடி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பின்னாடி இழுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வேரியருக்கான லிவரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டர் பாரோட அப்டவுன் லிவரு. கட்டர் பாரோட அப்டவுன் லிவர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீல், அதாவது பேடி கட்டர் பார் வச்சுருக்கிற அந்த பேடி கட்டர் பாரோட ரீலை மட்டும் மேலே தூக்கிறதுக்கு இறக்கிறதுக்கான லிவர் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கியரு, 4 ஃப்ரண்ட்டு 1 ரிவர்ஸு. ஸ்பீடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்பீடு போகும். ஹை ஸ்பீடு, லோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த லிவரில் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். இது வந்து இண்டிகேட்ரு, லெஃப்ட்டு ரைட்டு இண்டிகேட்டரான. இது வந்து பார்த்தீங்கன்னா பேனல் போர்டு. இதில் வந்து இன்ஜின் டெம்பரேச்சரு, எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்குது, ஃபியூல் லெவலு, ஆர்டபுள் லெவலு, இது எல்லாத்தையும் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். இது வந்து ரீல் ஸ்பீடான சுவிட்சு. அந்த பேடி கட்டர் பாருக்கு வர ரீல் ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வேரியேட்டர் ஒன்று கொடுத்துருப்போம். அதுலேயும் மோட்டர் கொடுத்துருப்போம். அந்த மோட்டரோட சுவிட்சு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரீல் ஸ்பீடு வந்து ஸ்பீடாக சுற்றும். கம்மி பண்ணோம் அப்படின்னா கம்மியாகிடும் ஸ்பீடு. இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுற டிக்ரீஸ் பண்ணுற சுவிட்சு. அந்த மோட்டர் கண்ட்ரோலோட சுவிட்சு தான். அந்த த்ரெஷர் ஸ்பீடு மீட்ரு பார்த்திங்கன்னா இந்த மீட்ரு தான். த்ரெஷர் ஸ்பீடு எவ்வளோ சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக மீட்ரு ஒன்று கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைமர். இது வந்து ரோடு மூடு ப்ளஸ்ஸு ஹார்வெஸ்ட் மூடு.
இப்போ ரோடு மூடு போகிறோம் அப்படின்னா கால் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி போவோம். சப்போஸ் இப்போ நம்ம ஃபீல்டில் ஓட்டுறோம் அப்படின்னா காலில் மெரிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா சென்சார் வண்டின்றதுனால இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஹார்வெஸ்டர் மோடு கால் ரேஸ் வந்து ஒர்க் ஆகாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக சுவிட்ச் ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். திரும்பியும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ரேஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரோடு மூடுக்கு இதுவாகிடும். இதெல்லாம் லைட் சுவிட்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள். இப்போ சப்போஸ் நம்ம வண்டி வந்து நிற்கிது, வேலை பார்க்குறோம் அப்படின்னா லைட்டு வந்து இந்த லைட்டு மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சார்ஜ் இறங்கிடுன்றதுனால ஒவ்வொரு யூனிட்டும் மொத்தம் 3 இடத்துல வந்து சாக்கெட் கொடுத்துருக்கோம். இந்த சார்ஜர் சாக்கெட் மாதிரி 3 இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் லைட் ஒன்று கொடுத்துருவோம். அந்த லைட்டு சாக்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 1, பேக்கில் 2, மொத்தம் 3 சாக்கெட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான சுவிட்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சன்ற சுவிட்சு ப்ரெஸ் பண்ணோன்னா அங்கே பவர் போகும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கான்கேவ், அதாவது அல்லர்னு சொல்லுவோம். அல்லர் வந்து ஒரு டைம் செட் பண்ணால் போதும். 3 விதமான அல்லர் நம்ம கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கான்கேவ் அல்லரு. இதில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் நம்ம தேவையோ நம்ம ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கான்கேவ் லிவரை வந்து மேலேயும் தூக்கிக்கலாம், கீழே இறக்கலாம். 1 டைம் செட் பண்ணால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கட்டர் பாரோட சுற்றுறதுக்கான லிவரு. இது டோட்டல் ஹார்வெஸ்டர் ஃபங்க்ஷன் லிவரு. இது வந்து பார்த்திங்கன்னா அன்லோடிங் லிவர். அன்லோடிங் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஆகும். அது பார்த்திங்கன்னா இன்ஜின்லேருந்தே பவர் எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா குயிக்காக நம்ம வந்து எவ்வளோ தான் ஹார்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அன்லோட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்ற காம்படிட்டரோட பார்த்திங்கன்னா அதிக அளவு கொள்ளளவு கொண்ட டேங்க் கெப்பாசிட்டியை நம்ம கொடுக்குறோம். இதனோட கொள்ளளவு பார்த்திங்கன்னா 3000 லிட்டர், அதாவது 22 மூட்டை வரைக்குமே இதில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியும். மற்ற காம்படிட்டர் மிஷின் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் ஓட்டுறாங்கன்னா 2 டைம் வந்து அன்லோட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பார்த்தோன்னா 1 ஏக்கரை ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டு அன்லோட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா அன்லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி இல்லை. 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்லோட் ஆகிடும். காரணம் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து டேரெக்ட் பவர் எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல்லாக அன்லோட் ஆகிடும். மேலும் இந்த கம்பைன் ஹார்வெஸ்டரை பற்றி உங்களுக்கு மேலும் விவரம் தெரியணும் அப்படின்னா கீழே எங்களுக்கு ஆத்தரைஸ்டு டீலரான ஸ்ரீராம் டிராக்டர் விழுப்புரம் அந்த கான்டாக்ட் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.